வணக்கம். வெல்கம் டு சென்னை சமையல். இன்னைக்கு கிறிஸ்பி சில்லி சிக்கன் பண்ண போகிறேன். இது வந்து ஃப்ரைட் ரைஸோடு சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, ஆல் பர்பஸ் ஃப்ளவர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், 1 எக்கு, சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன், போன்லெஸ் சிக்கனை வந்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்கை வந்து பிரேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த எக்கை நல்லா பீட் பண்ணிடணும். ஒரு எக்கு வந்து நல்லா பீட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து இப்போது மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் மைதா ஃப்ளவர் ஆட் பண்ணிடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதில் அப்புறம் ஆட் பண்ணிடணும். டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக சால்ட்டு. இப்போ நம்ம இந்த சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான சால்ட் அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த பேட்டரில் வந்து லம்ஸ் எதுவுமே இல்லாமல் கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா லம்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் இதில் ஆட் பண்ணிடணும். கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் தான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேட்டரில் நம்ம சிக்கன் பீஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க சிக்கன் இந்த பேட்டரில். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். சிக்கனை வந்து எல்லாம் போட்டு நான் சோயா சாஸ் சொல்லலை போடும்போது. ஸோ 1 டீஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வெளியே எடுத்தாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். சிக்கன் வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சிக்கன் வந்து நம்ம நல்லா குக் பண்ணணும். நான் வந்து ஜிஞ்சலி ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ அதனால தான் எனக்கு பபிள் வருது. நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணலாம். சிக்கன் வந்து இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணியிருக்க எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ நம்மளோட கிறிஸ்பி சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ கிறிஸ்பி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அது ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த மசாலாவுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். கார்லிக் வந்து ஒரு 3 கார்லிக்கை நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். க்ரீன் சில்லி 2, வெள்ளாரி வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணது ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கொரியாண்டர் லீவ்ஸ், க்ரீன் கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், வரமிளகாய் வந்து நல்லா மிக்சியில் போட்டு சுற்றிட்டேன். ஸோ இதான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு கார்லிக் ஆட் பண்ணிடலாம். கார்லிக் போட்ட உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா க்ரீன் சில்லி நிறைய போட்டுக்கோங்க. நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் சால்ட்டு போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு தேவையானதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. ஆனியன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த கலர் மாறினா போதும். இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக அந்த கலர் கிளாஸியாக வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிடலாம். இல்லாட்டி உங்களுக்கு சில்லி பேஸ்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். சில்லி பேஸ்ட்டும் கடையிலே ரெடிமேடாக கிடைக்குது. இல்லை அப்படின்னா நம்ம மிளகா வத்தலை ஊற வச்சு நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுதான் ரெட் சில்லி பேஸ்ட்டு. ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் நிறைய விட்டக்கூடாது. ஸோ கரெக்டாக 1 டீஸ்பூன் தான் போடணும். சோயா சாஸ் போட்ட உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் 2 ஆட் பண்ணிடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேப்சிகம் வந்து நீங்கள் சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி வெங்காயத்தோடையே வதக்கும் போது போடனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து அதோட டேஸ்ட் மறக்காததுக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சிக்கன் போட்டதுக்கப்புறம் போட்டேன். இப்போ ஃபைனலாக வந்து பெப்பர் பவுடர், ஒயிட் பெப்பர் போட்டிருந்தா ஒயிட் பெப்பர் போட்டுக்கோங்க. எங்கிட்ட வந்து ஒயிட் பெப்பர் இல்லை, ஸோ நான் பிளாக் பெப்பர் தான் போடுறேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பெப்பர் போட்ட உடனே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பவுலுக்கு மாற்றிட்டா நம்மளோட கிறிஸ்பி சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்மளோட கிறிஸ்பி சில்லி சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்டராக சாப்பிட்லாம், ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.